ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். நானும் நல்லா இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து நான் செஞ்ச தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொரோனா பீரியடில் தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் தொடர்ந்து வீடியோ போடல. கொஞ்ச நாள் நான் ஊருக்கு போயிட்டு தான் நான் வீடியோ போடணும். அப்போ தான் நான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ 8 மாதம் ஆனதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுலேருந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து எனக்கு வியூவர்ஸ் நல்லா போணுச்சு. ஆனால் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. அப்புறமும் அவங்களும் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சேனல்ல வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக நான் போடலை. கண்டினியூவா நான் போட்டிருந்தேன்னா, ஒரு நல்ல நல்ல சப்ஸ்கிரைபரை நான் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் வீடியோவெல்லாம் அதிகமாக போடுறது கிடையாது. ஏன்னா, அதிகமாக நம்ம ஊருக்கு போக வேண்டியது வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒன்று ஆகும். நம்ம வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்னால் வீடியோ அதிகமாக போட முடியல. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த யூடியூப்னால பிரச்சனை இல்ல. வேறு ஏதோ காரணத்தினால சண்டைனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, யூடியூப்பை டெலீட் பண்ணிட்டேன். யூடியூப் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் அதை டெலீட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, ஏன்டா நம்ம டெலீட் பண்ணோம்? ஒவ்வொரு வீடியோ பார்க்கையில எனக்கும் ஒரு ஆசை. ஏன்னா நம்ம வீட்ல தானே இருக்கோம். பெங்களூர்ல வீட்டுக்குள்ள தான் இருப்போம். எங்கேயும் வெளியில யார் கூடயும் பேச மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க எல்லா ஸ்லாங்கும் தெரியாது இல்லையா? நம்மளுக்கு தமிழ தவிர எதுவுமே தெரியாது. அதனால நான் வந்து வெளியில அதிகமா பேச மாட்டேன். தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுவேன். மத்தவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, அவங்க வந்து கேட்கறது புரியும். பட் அவங்களுக்கு வந்து தமிழ்ல தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. இப்படி தான் என்னோட போயிட்டுருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில யூடியூப் ஓப்பன் பண்ணா, கொஞ்சம் இந்த டான்ஸ் அந்த மாரி ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாரிலாம் நம்ம வீட்ல இருக்கையில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணதே. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாரி நான் வந்து டெலீட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லுங்க? இனிமே நான் வந்து தொடர்ச்சியா நான் வீடியோ போடுறேன். என்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 24 என்னமோ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.